சரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, ராதிகா பண்ற எல்லா வேலைக்குமே வந்துட்டு குறை சொல்லிட்டே இருக்காங்க. "இதுக்கு தான் நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்களோ? எங்க நிம்மதிய கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டினே இருக்காங்க. இதுக்கடையில தான் மயூ பண்ற சின்ன தவறு தப்புக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெருசு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா, "ஏம்மா இப்படியெல்லாம் பண்றீங்க? அவங்க ஏதோ சின்ன பொண்ணு, அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணியிருந்தா கூட நாம தான் மன்னிச்சுட்டு போணும்." அப்படின்னு சொல்ல, "என்னடா இன்னைக்கு இது பண்ணுவாங்க, நாளைக்கு வேற எதனா பண்ணுவாங்க. இப்படியா எப்புட்றா மன்னிச்சுட்டு போறது? அவங்களுக்குன்னு ஒரு அறிவு இல்ல. 15, 16 வயசு ஆயிருச்சு. இன்னுமே அவளுக்கு புத்தி இல்ல. இப்படியெல்லாம் பண்ணா எப்புட்றா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கி வந்துட்டு, "சின்ன பொண்ணு தானே. அவங்க 2 பேரும் பேசி சமாதானப்படுத்திவாங்க. நீ என்னத்துக்கு விளையாடுறீங்க? பெரிய ஆளுங்க தான் கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்துக்கணும்." அப்படி சொல்ல, "ஓ! அப்ப என்னதான் சொல்றியா? வர வர உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு பாக்கியா. என்ன அடிக்கடி திட்ட ஆரம்பிச்சர்ற. நான் சொல்றது எதுவுமே மதிக்கிறதில்ல." அப்படின்னு சொல்ல, "அத்தை நான் உங்கள எதுவுமே சொல்லதில்ல. உங்க மேல எனக்கு தனி மரியாதை உண்டு. நீங்க தான் சின்ன பிள்ளைங்க விஷயத்துல நீங்க தலையிட்டு தேவையில்லாத உங்க மரியாதைய கெடுத்துறீங்க." அப்படின்னு சொல்ல, "சரிம்மா நான் ஒண்ணும் பேசல. நீ உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே வந்துட்டு, அவங்க சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மய்யுவ சமாதானப்படுத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாக்கியாவும் ராதிகாவும் பார்த்தீங்கன்னா, தனியா கூப்ட்டு, "என்ன பாக்கியா இப்படி பண்றாங்க? அவங்க எதுக்கு எடுத்தாலும் தப்பு சொல்லிட்டே இருக்காங்க, கத்திட்டே இருக்காங்க. நாங்க என்னதான் பண்ணோம்? நாங்க கோபிக்காக தான் வந்தேன். நானும் ஒண்ணும் ஆசைப்பட்டு இங்க வந்து தங்கல." அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதிகா. எல்லாம் போக போக சரியாயிரும். அவங்க கொஞ்சம் அப்படிதான் ஃபர்ஸ்ட்டு என்னவே வந்து ரொம்பவே இது பண்ண தான் பார்த்தாங்க. அப்புறம் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. நீயும் அது மாரி தான். உன்னையும் கூடிய சீக்கிரத்தில புரிஞ்சுக்குவாங்க. நீ அதெல்லாம் நெனச்சு கஷ்டப்படாத." அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஈஸியா எடுத்துக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, கோபியும், ராதிகாவும் பார்த்தீங்கன்னா, வெளியில போய் சுத்திட்டு வராங்க. இத பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! தன் மகன கூட்டு போயிட்டாலே எதுவும் உடம்பு சரியில்லாம ஆயிருமோ! என்ன பண்றது? அப்படின்னு தெரியல பொலம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் போஸ்ட் வேன் வந்துட்டு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லி குடுக்க வராங்க. அத பார்த்து ஈஸ்வரி பார்த்துக்கலாம்டா என்ன கொரியர் அப்படின்னு கேட்க, அத வாங்கி அவங்க பேர புள்ளைங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்களான்னா, இது வந்து அப்பா மேல கேஸ் போட்டிருந்தாங்களே அதுக்கு ஹியரிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, "ஏய் பாக்கியா நீ அப்பவே உன் கேஸ் வாபஸ் வாங்க சொல்லல. இன்னும் நீ கேஸ் வாபஸ் வாங்கலையா? அவன் தான் இதெல்லாம் விட்டு திரிஞ்சுட்டான்ல. இப்ப கூட நீ அவன மன்னிக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "அது எப்படி அத்த? அது அப்ப குடுத்த கேஸு. அதனால கோர்ட்ல இப்ப வர சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல கோபி வராங்க. கோபி வந்துட்டு, "ஆமா நீங்க என்னத்துக்கு கவலைப்படுறீங்க? எதா இருந்தாலும் நான் நேர்ல போய் ஃபேஸ் பண்ணிர்றேன். நான் தானே தப்பு பண்ணேன். அப்ப நான் தான் தண்டனை ஏத்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரிய சமாதானப்படுத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல பார்த்தீங்களான்னா, கோபி பண்ண தப்புன்னு சொல்லி நிரூபிச்சுடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கோபிக்கு வந்துட்டு 6 மாசம் சிறை தண்டனை இல்லைன்னா ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹெல்த் இஷ்யூவ காரணமா காட்டி அவங்க ஃபைன் மட்டும் கட்டிட்டு ஜெயிலெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்துருது. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, பாக்கி அந்த வர வர இப்படி பண்றாளோ, இந்த விட்டா தம்பி மகன வந்துட்டு கொன்றுவா. இவகிட்ட இனிமேல் விடக்கூடாது. நாம கோபிய கூட்டு தனியா போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, பாக்கிய கிட்டயும் பேச போறாங்க. அதுக்கு அத்தை உன் மகன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? அவர் பண்ண செஞ்ச தப்புக்கு தான் இப்ப தண்டனை அனுபவிக்கிறாரு. நான் இதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல, "நீ ஒண்ணும் பேசி சமாளிக்காத பாக்கியா. அவனே திருந்தி வந்திருக்கான். அதுவும் இல்லாத உடம்பு சரியில்ல. அவன போய் நீ இவ்வளோலாம் கஷ்டப்படுத்தலாமா? உனக்கு கொஞ்சமான மனசாட்சி இருக்கா?" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு அவங்க பசங்களுமே வந்துட்டு, "ஏம்மா இப்படியெல்லாம் பண்றீங்க? டாடி என்னம்மா தப்பு பண்ணாரு? அப்ப ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. அதுக்காக நீ இப்ப அவர தண்டிக்கிறது நியாயமே இல்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு திட்டுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.